ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம புது டாபிக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன? புதுசாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஃப்ளூயிட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து லிக்யூட் ப்ரெஷரை தான் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பாய்மங்கள். பாய்மங்கள்னால் பாயிறது. உங்களுக்கு தெரியுதுல, பாயும் ஒரு பொருளே அது வந்து தண்ணி வந்து பாயும்ல வேகமாக, அப்போ அதை ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில். இது ரொம்ப பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் படிச்சிங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேர்னிங் அப்ஜெக்டிவ் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபைன் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட். நம்ம ப்ரெஷர்னால் என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் நம்ம ப்ரெஷர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். Explain the variation of pressure with respect to the depth in a fluid. ஒரு ஃப்ளூயிடோட டெப்த், ஆழம், அந்த நம்ம பார்க்க போகிற அந்த பாய்மத்தோட ஆழத்தில் ஏற்படுற அந்த அழுத்த மாறுபாடுகள், அதாவது ப்ரெஷர் இருக்கா, அந்த ப்ரெஷரில் நம்ம அந்த ஃபஸ்ட் ப்ரெஷர்னு பார்க்க போகிறோம். அந்த ப்ரெஷரோட வேரியேஷன், மாறுபாடுகளை பார்க்க போகிறோம். ஃப்ளூயிடோட டெப்த்துக்கு போய் learn the fact that liquid exert an upward force on object immersed in it. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஒரு பொருளை லிக்யூடில் நம்ம அமுக்கும்போது அது மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கால்குலேட் த டென்சிட்டி ஆஃப் லிக்யூட். டென்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி கணக்கிடுறதுன்னு கண்டுக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் அண்ட் ஆல்டிடியூட்டாக இருக்குது. ஆல்டிடியூட்னா ஹைட்டும் ப்ரெஷரும் கொடுக்கும்போது நம்ம எப்படி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லேர்ன் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அப்ளை த சேம். ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடிஸ். மிதக்கக்கூடிய பொருளோட, தண்ணியில் மிதக்கக்கூடிய பொருள் ஃப்ளோட் ஆகுதா, அதோட பிஹேவியர், அதோட நேச்சர், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. A small iron nail sinks in water, whereas a huge ship of heavy mass floats on sea water. ஒரு சின்ன ஆணி, இரும்பு ஆணி தண்ணிக்குள்ளே மூழ்குது. ஆனால் ஒரு பெரிய ஷிப்பு, ஹெவி மாஸ் உள்ள ஒரு பெரிய ஷிப் வந்து சீ வாட்டர், கடலில் மிதக்குது. எப்படி? ஆஸ்ட்ரோனட்ஸ் have to wear a special shoe while traveling in space. விண்வெளி வீரர்கள் வந்து அவங்க வந்து ஸ்பேஸில் பயணிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் ஷூட் போட்டுட்டு தான் அவங்க வந்து விண்வெளியில் பயணிப்பாங்க. ஆல் தீஸ் ஹாவ் அ காமன் ரீசன் கால்டு ப்ரெஷர். இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் தான், ப்ரெஷர் மட்டும்தான். ஏன்னா அந்த இரும்பில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், இந்த கப்பலில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதனால தான் கப்பல் மிதக்குது, ஆணி மூழ்குது. If the pressure increases in soil based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. ஒரு திட பொருளில் சாலிட்னா நம்ம தெரியும், சாலிட், லிக்யூட், கேஸ். லிக்யூட்னா வாட்டர், ஜூஸ் எல்லாமே அது ஒரு லிக்யூட். கேஸ், ஒன்று சாலிடில் ப்ரெஷர் அதிகரிச்சிச்சுன்னா அதோட சில பண்புகளால், குறிப்பிட்ட பண்புகளால் அது என்ன ஆகும்னா டென்ஷன் அதிகமாகும். அந்த ப்ரெஷரில் அழுத்தத்தை, அது சாலிடில் இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து இறுக்கமாக இருக்கும், ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா டீப்பாக இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த சாலிட் பொருளை வந்து நம்ம அதிக ப்ரெஷர் கொடுக்கும்போது அது உடஞ்சிரும், இல்லாட்டி டீஃபார்ம் ஆகிடும். In the case of fluid, it causes them to flow rather than to deform. அது வேறு மாதிரி மாறுறதுக்கு பதிலாக ஃப்ளூயிட்ஸில் என்ன ஆகும்னா அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ ஃப்ளூயிட்க்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த இடத்துல இருந்தால் மற்ற இடத்துக்கு வந்து அது ஃப்ளோ தான் ஆகும். Although liquid and gases share common characteristics, they have many distinct characteristics on their own. லிக்யூடுக்கும் கேஸுக்கும் சில ஒரே மாதிரியான பண்புகள் இருந்தாலும் ரெண்டுக்குமே தனித்தனியான தனிப்பட்ட பண்புகள் இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தனியான டிஸ்டிங்டிவ் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரஸ் அ gas whereas liquid ஆர் இன்கம்ப்ரசிபிள். கேஸை நம்ம ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணலாம், ஆனால் லிக்யூடை நம்மளால் அழுத்த முடியாது. லிக்யூடை நம்மளால் அழுத்தவே முடியாது, கேஸ் ஆனால் அழுத்த முடியும். லேர்னிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்ட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் ப்ரெஷரை பற்றி நம்ம நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸில் இருக்க ப்ரெஷரை பற்றியும், ஃப்ளூயிட்ஸில் இருக்க அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃப்ளூயிட்ஸில் கொடுக்குற ப்ரெஷரில் நம்ம என்ன அப்ளிகேஷன் இருக்குது, என்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் த்ரஸ்ட். த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். த்ரஸ்ட்னா என்ன? எனக்கு புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு. த்ரஸ்ட்டுனா ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃபோர்ஸ். த்ரஸ்ட் மீன்ஸ் த ஃபோர்ஸ் விச் கிவ் கம்ப்ரெஷன். எந்த ஃபோர்ஸ் அழுத்தத்தை கொடுக்குதோ அதுதான் த்ரஸ்ட்டு. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். புஷ்ஷிங் அ பின் இன்டு எ போர்ட் பை இட்ஸ் ஹெட் இஸ் டிஃபிகல்ட். ஒரு பின்னை அதோட ஹெட்டை வச்சு ஒரு போர்டில் அழுத்துறது கஷ்டம். பட் புஷ்ஷிங் இட் பை த பாயிண்டட் எண்ட், அது தலையை வச்சு அழுத்துறது கஷ்டம், ஆனால் அந்த பாயிண்டட் எண்டை வச்சு அழுத்துறது ஈஸி. ஏன்? அது கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பாயிண்டட் எண்டை வச்சு அழுத்துறது ஈஸி போர்டில். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் யூ வண்டர்ட் why a camel can run in a desert easily? எதனால கேமல் டெசர்ட் பாலைவனத்தில் மணலாக தானே இருக்கும், ஆனாலும் அது ஈஸியாக ரன் பண்ண முடியுது அப்படின்னு. why a truck or a motor bus has wider tire? எதுக்கு ட்ரக்குக்கும் இல்லை பெரிய பெரிய பஸ்ஸுக்கும் அகலமான டயர் இருக்குது. why cutting tools have sharp edge? நம்ம வெட்டக்கூடிய அந்த கத்தியில் எதுக்கு ஷார்ப்பான முனி இருக்குது? In order to answer these questions and understand the phenomena involved, we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா ஒரு காரணி இருக்குது. இதில் என்ன காரணி இருக்குது அப்படின்னு தெரியணும்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் கான்செப்ட் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அந்த 2 கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த ஆக்டிவிட்டியை பார்ப்போம். ஆக்டிவிட்டி 1, ஸ்டாண்ட் ஆன் அ லூஸ் சாண்ட். ஒரு லூஸான சாண்ட் மணலில் நில்லுங்க, ஆற்று மணல் கூட நிற்கலாம். யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட். உங்கள் கால் அந்த சாண்டுக்குள்ளே போகும். நவ் யூ லை டவுன் ஆன் த சேம் சாண்ட். இப்போ நீங்கள் அதே மண்ணில் படுத்து பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்கும்? யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் பாடி வில் நாட் கோ தட் டீப் இன் டு த சாண்ட். ஆனால் நீங்கள் நிற்கும்போது உங்கள் கால் உள்ளக்கு போகும், ஆனால் நீங்கள் படுக்கும்போது நீங்கள் உள்ளக்கு போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இன் போத் த கேசஸ் ஆஃப் த above activity, the force exerted on the sand is the weight of your body which is the same. ரெண்டுலேயுமே இப்போ மேலே பார்த்த 2 ஆக்டிவிட்டிலையுமே உங்கள் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணப்படுது. உங்கள் பாடி எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் அந்த மண்ணில் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் நிற்கும் போதும் உங்கள் பாடி 90 ஒரு 50 kgனா அதே 50 kgயில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. படுக்கும்போதும் அதே 50 kg தான் இருக்குது. The force acting perpendicular to the surface is called thrust. நீங்கள் இப்போ நிற்கும்போது, இப்போ நீங்கள் படுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நிற்கும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அது கம்ப்ரெஷன் பண்ணும், அதை அழுத்தும் மணலை. அப்போ நீங்கள் பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக அந்த மணலுக்கு நிற்கும்போது அதுக்கு கம்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. செங்குத்தாக நிற்கும்போது என்ன ஃபோர்ஸ் அந்த சாண்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் த்ரஸ்ட். When you stand on loose sand, the force is acting on area
ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். அந்த மணலில் இருக்கிற அந்த அளவும் பரப்பளவும் ஏரியாவும் உங்கள் காலில் இருக்க ஏரியாவும் சேமாக இருக்கும். அப்போ உங்கள் கால் வந்து உள்ளக்குள்ளே போகும். அதுவே இங்கே படுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க ஏரியா அதிகமாகவும் சாண்டுக்கு கம்மியாகவும் இருக்கும். நம்ம காலில் இருக்க அந்த ஏரியாவோட நம்ம உடம்புல இருக்க மொத்தமாக நம்ம படுக்கும்போது நம்ம டோட்டல் பாடியோட ஏரியாவும் அந்த மணலோட ஆக்ட் ஆகுது. அப்போ அதிகமான ஏரியா இருக்குது. Therefore, the effect of the thrust depends on the area on which it acts. அப்போ இந்த த்ரஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. The effect of thrust on sand is larger while standing than while lying. நம்ம எஃபெக்ட் ஆஃப் இந்த த்ரஸ்டோட எஃபெக்ட் நம்ம சாண்டில் நிற்கிறத விட நம்ம படுக்கிறத விட நிற்கிறதுக்கு தான் எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் ஜாஸ்தி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. The force per unit area acting on an object concern is called pressure. நம்ம ப்ரெஷரை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் ப்ரெஷர். Thus we can say thrust on an unit area as pressure. இப்போ ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்கிற அந்த த்ரஸ்ட் தான் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெஷர் equal to thrust by area of contact. அந்த யூனிட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் மீன்ஸ் அந்த யூனிட் ஏரியா, அந்த குறிப்பிட்ட அந்த மண்ணில் நிற்கிற அந்த குறிப்பிட்ட அளவு நம்ம அதுக்கப்புறம் கொடுக்குற நம்ம நிற்கிறோம்ல அதான் கொடுக்குறது தான் த்ரஸ்ட். கம்ப்ரெஷன் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட். இப்போ அந்த குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் கான்டாக்டில் கொடுக்குற நம்ம த்ரஸ்ட் தான் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் equal to thrust divided by area of contact. For the same given force, the area is larger, pressure is low and vice versa. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் அகலமான போர்டு இருக்குது, குட்டி போர்டு இருக்குது. இதில் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது. அகலமான போர்டில் லோ ப்ரெஷராக இருக்கும். கம்மியான போர்டில் வச்சுருக்க அந்த கண்டெய்னருக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும். The unit of thrust is Newton denoted as N. The unit of pressure is Newton per square meter or Newton meter power minus 2. In the honor of the great French scientist Blaise Pascal, 1 Newton per square meter is called as 1 Pascal denoted as PE. 1 PE is equal to 1 Newton per square meter. இதை வந்து நான் என் நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போ இந்த டியூயினோ பாருங்கள். இந்த டியூயினோக்கு அப்புறம் நான் ப்ராப்ளம் ஒன்றும் இந்த ப்ரெஷர் அதோட டெரிவேஷனும் இந்த பேராகிராஃபோட டெஃபினிஷனும் நான் அதில் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். இஃப் எ சிங்கிள் நெயில் பிரிக்ஸ் அவர் பாடி இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். இப்போ ஒரு சின்ன ஆணி நம்ம கையில் குத்திருச்சுனாலும் நம்ம காலில் குத்திருச்சுனாலும் அது ரொம்ப வலியை தருது. ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு லை டவுன் ஆன் எ பெட் ஆஃப் nails still remain unhurt? It is because area of contact is more. நம்ம ஒரு சின்ன வாங்கின குத்துனா அவ்வளோ வலிக்குது. ஆனால் ஒரு பெரிய ஆணி படுக்கலை படுக்கிறாங்கிறாங்க, ஆணி மிதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏன் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, ரொம்ப ஹர்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அதோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகம், ரொம்ப ஹர்ட் பண்ணாது. ஒரே ஒரு ஆணியில் நம்ம காலை வச்சோன்னா நல்லா குத்தும். நிறையா ஆணி மேலே நம்ம ஆணி படுக்கை மேலே கால் வச்சோன்னா அது நிறையா நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் அந்த டாப்பிக்கை இப்போ விரிவாக பார்ப்போம். த்ரஸ்ட்னா என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி த ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஒரு ஆள் மணலில் நிற்கும்போது அவர் பெர்பெண்டிகுலராக அந்த சாண்டுக்கு நிற்கிறார். அப்போ அதுதான் த்ரஸ்ட்டு. எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா the force which produces compression is called thrust. இந்த ஃபோர்ஸ் கம்ப்ரெஷனை தருதோ அதுதான் த்ரஸ்ட். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். இப்போ இதை பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸில் ஒரு பெரிய அகலமான போர்டு இருக்குது, சின்ன
போர்டு இருக்குது. அதில் வந்து ஒரு கண்டெய்னரை வைக்கும்போது இது லோ ப்ரெஷராக தான் இருக்கும். இன்னும் அகலமாக இருக்குது சர்ஃபேஸ். அப்போ இந்த சர்ஃபேஸ் அகலமாக இருக்குது, அதில் வந்து ஒரு பொருளை வைக்கும்போது இதுக்கு லோ ப்ரெஷர் தான் இருக்கும். இதுவே இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் நியூட்டன் பார்த்தோம். இப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்ன? நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது வந்துச்சுன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் காண்டாக்ட். த்ரஸ்ட்டுக்கு நியூட்டன், யூனிட் வந்து நியூட்டன், அதோட ஏரியா ஆஃப் காண்டாக்ட் யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா இந்த பவர் வந்து மைனஸாக மாறும். அப்போ நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னால் நியூட்டன் மீட்டர் பெர் ஸ்கொயர் மீட்டர். இப்போ வந்து 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டரை நம்ம 1 பாஸ்கல் டினோட் பண்ணுவோம். ஏன் அப்படி டினோட் பண்ணுறோன்னா ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல் இருக்காரா, அவருக்கு வந்து ஹானர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டரை 1 பாஸ்கல் அப்படின்னு டினோட் பண்ணாங்க. அப்போ வந்து விச் இஸ் டினோட்டட் அஸ் PA அப்படின்னு டினோட் பண்ணாங்க. அப்போ யூனிட் ஆஃப் 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ராப்ளம் 1 தான் பார்க்க போகிறோம். A man whose mass is 90 kg stands on his feet on a floor. ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, ஒரு ஃப்ளோரில் நிற்கிறாரு. அவரோட வெயிட் வந்து 90 kg. The total area of contact of his 2 feet with the floor is 0.036 meter squared. அவரோட ஏரியா ஆஃப் காண்டாக்ட், அவர் நிற்கிற அந்த 2 ஃபீட்டை வச்சு அந்த ஃப்ளோரில் நிற்கிறாரு. அந்த ஃப்ளோருக்கும் அவர் காலுக்கும் இருக்கிற அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து 0.036 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஹிம் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். பாருங்கள், இவர் தான் அந்த மனுஷன். அவர் ஒரு ஃப்ளோரில் நிற்கிறாரு. அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் அது வந்து 0.0 ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து 0.036 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட். அவர் நிற்கிறார்ல, அப்போ அது ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து F இஸ் ஈக்குவல் டு MA வராது, mg வரும். அப்புறம் வந்து அவரோட மாஸ் வந்து 90 kg. பாருங்கள், இதில் வந்து G வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. G இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம G வேல்யூவை எப்படி எடுக்கணும்னா 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் எடுக்கணும். இந்த சம்மில் அதுலேயே வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா, ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வேல்யூ எடுக்கணும். ஒருவேளை ஜியோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ கிவன் டேட்டா என்னென்னா, அவரோட மாஸ் equal to 90 kg. ஏரியா ஆஃப் காண்டாக்ட் 0.036 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து கொஸ்டின்லேயே இருக்கக்கூடியது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அவரால் ஏற்படுற அந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ப்ரெஷரோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் காண்டாக்ட் F/A. அப்போ நம்ம அந்த த்ரஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா F இஸ் ஈக்குவல் டு MAன்னு அப்ளை பண்ணணும். இதில் வந்து G தான் எக்ஸெக்ட் ஆகுறதுனால F இஸ் ஈக்குவல் டு mg அப்படிங்கிறதுல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ the weight of the man is equal to F is equal to mg. அப்போ m வந்து மாஸ் 90 kg நம்மளுக்கு கொடுத்துருக்குது இன்ட்டு நம்ம வந்து ஜியோட வேல்யூ 10 எடுக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 10 எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 900 கிடைக்கும். எஃபோட ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதோடு வந்து நியூட்டன். இப்போ ப்ரெஷர் அடுத்து நம்ம கிடச்சிருக்க வேல்யூவை வந்து ப்ரெஷரில் அப்ளை பண்ணணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ப்ரெஷர்ஸ் இப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? P is equal to F/A. F என்ன? 900 நியூட்டன். ஏரியா ஆஃப் காண்டாக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0.036 மீட்டர் ஸ்கொயர்டு. இது யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு. இதை வந்து இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா நியூட்டன் மீட்டர்
பவர் -2 வந்துடும். இதுதான் யூனிட்டுக்கு வரும். கடைசியாக நம்ம ஆன்சர் கொண்டு வரும்போது யூனிட் போடுறது இப்படி தான் போடுறோம். இப்போ இதை வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ 900 டிவைடட் பை 0.036 இப்படி இதை வந்து எப்படி டிவைட் பண்ணலாம்னா, மேலேயும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் டிவைடட் பை 1000. ஏன்னா இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைடட் பை 1000 பண்ணியிருக்கோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைடட் பை 1000 பண்ணினதுக்கப்புறம் இது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போனா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 900 × 1000 9 lakh பை 36 கிடைக்கும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 25,000 நியூட்டன் இந்த யூனிட் வந்துடும். அப்போ இதை நம்ம பாஸ்கல்னு கூட எழுதலாம். இந்த நியூட்டன் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரை பாஸ்கல்னு கூட எழுதலாம். அப்போ 25,000 பாஸ்கல். வாங்க இப்போ இதை சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி 9 lakhையும் 36ஐயும் டிவைட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு 2 டேபிளால் இதை டிவைட் பண்ணி காட்டுறேன். இது 2 டேபிளால் இந்த சம்ம டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 2 டேபிளால் இது பண்ணால் 18 2s are 36. 18 2s are 36. இந்த 9 lakh எப்படி டிவைட் பண்ணோன்னா, இங்கே வந்து இந்த 9 இப்போ 2 டேபிளில் 8 வரணும், 4 வரும். 4 2s are 8. இப்போ பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கே 1 போட்டுக்கிட்டா இப்போ இந்த 10 அடிச்சுக்கிட்டோம்னா 2 டேபிளால் 5 2s are 10. பேலன்ஸ் 4 0 இருக்குது. அந்த 4 zeros அப்படியே போட்டுட்டா நமக்கு கிடச்சி. திருப்பி இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 9 2s are 18. 2 2s are 4. 2 2s are 4. பேலன்ஸ் 1 5 2s are 10. பேலன்ஸ் 3 zeros இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து மறுபடியும் 9 டேபிளாலேயே டேரெக்டாக டிவைட் பண்ணிடலாம். 1 9 is 9. 2 9s are 18. பேலன்ஸ் 4. 5 9s are 45. பேலன்ஸ் 3 0. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிட்டு 25,000 பாஸ்கல். பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் பெர் ஸ்கொயர் மீட்டர். எனக்கு இப்போ தான் ஆன்சர் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸை பற்றி பார்ப்போம்.